ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் பார்த்துடலாங்களா? இது நேற்று சண்டேவோட மினி விலாக். இந்த வாரம் ஃபுல்லாக ஸ்கூல் இருந்தனால எல்லாம் நல்லா தூங்கியாச்சு. மார்னிங் ஒரு 7:30 8 பக்கம் தான் எல்லாம் எழுந்திரிச்சோம். காலையில் தோசை மாவு இருந்தது. ப்ளெயினாக ஏன் தோசை போட்டு கொடுக்கணும், சரி முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்து முருங்கைக்கீரை தோசை போட்டு கொடுக்கலான்ட்டு தான் கீரை பறிச்சிட்டு வந்தேன். கீரை பொரியல் செஞ்சால் பசங்களுக்கு பிடிக்கிறதில்ல, சாம்பார் செஞ்சால் நாங்கள்லாம் சாப்பிடுவோம், ஜெஷு சாப்பிடாது. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க வந்து இந்த கீரைலாம் சாப்பிட்லன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் ஆயில் விட்டு கொஞ்சமாக உளுந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை சேர்த்திட்டு, கீரை வந்து கொஞ்சம் க்ரீனிஷாகவே இருக்கணும், ஓவராக கலர் மாறக்கூடாது. 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும், கீரை குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு தேவையான அளவு மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை நல்லா மொறு நல்லா வாசனையாக இருந்தது. இதுக்கு சட்னி நான் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா வைரல் ஆச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கோக்னட் சட்னி வித்தவுட் கோக்னட், தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி. நல்லா இருந்தது, சிம்பிளாக இருந்தது, பட் நல்லா இருந்தது. இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.